இயேசு பெருமானின் திருப்பெயரால் உங்கள் யாவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய தலைப்பு இறையியல் என்கிற தலைப்பில் நம்ம இந்த வகுப்பை இரண்டாவது வகுப்பை நம்ம ஆரம்பிக்கிறோம். முதலாவது நம்ம இறை வேண்டலும் உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வகுப்புக்குள்ளே போகிறோம். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்திடல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்தை நின்னது அருள் புகழை இயம்பிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீர் பொறுத்தல் வேண்டும். நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. கோபம் கொள்ள மாட்டேன். இச்சையோடு பார்க்க மாட்டேன். ஆணையிட மாட்டேன். பழி வாங்க மாட்டேன். பகைவரிடமும் அன்பு செலுத்துவேன். மனிதர் புகழ்ச்சியை விரும்ப மாட்டேன். செல்வம் சேர்க்க மாட்டேன். பிறரை குற்றவாளி என தீர்க்க மாட்டேன். ஜெபம் பண்ணுவேன். இறை வாக்கின்படியே வாழ்வேன். எல்லாம் அமருவோம். இப்போ போன வகுப்புல இறையியல் அப்படிங்கிற இந்த வகுப்பு இரண்டா நம்ம பிரிச்சிருக்கோம். இதுல முதல் வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இறைவனை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற கேள்வியை போட்டு நம்ம அந்த காரியங்களை குறித்து நம்ம முழுசும் விவரிச்சோம். அதுல 3 நிலை. ஒன்று தனி அனுபவம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இறைவனின் வெளிப்பாடு, ரெவலேஷன், மூன்றாவது வேத நூல் அடிப்படையில் நம்ம இறைவனை அறிந்து கொள்ளலாம். இப்போ தனி அனுபவம்னு பார்க்கும்போது 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. நான் முதல் வகுப்பினுடைய இன்ட்ரடக்ஷன். நன்றி உணர்வின் அடிப்படையில் தனி மனிதன் எல்லாருக்கும் அந்த நன்றி உணர்வு இருக்கும். அந்த அடிப்படையில் இறைவனை நம்ம என்ன செய்யலாம், தேடி போகிறதுக்கு வாய்ப்பு. நன்றி உணர்வு, நிறைய நன்மையை பெற்றுக்கொள்வோம். அந்த பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நம்ம பிரதிபலனா கடவுளுக்கு நம்ம ஒரு நன்றி உணர்வின் அடிப்படையில் இறைவனை தேடிப்போம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில். இரண்டாவது பய உணர்வு. அந்த பய உணர்வுங்கிறது எல்லாருக்கும் அந்த பய உணர்வு ஏற்படும். இப்போ நல்லா இருக்கும்போது அந்த பய உணர்வு ஏற்படாது. நம்ம ஏதோ ஒரு ஆபத்துலையோ இல்லது ஏதோ ஒரு சிக்கலையோ நம்ம ஒரு வியாதியிலையோ பெரிய மரணத்துக்கு நெருக்கமாக நம்ம வரும்போது அந்த பய உணர்வு நம்மளுக்கு ஏற்பட்டு இறைவன் நமக்கு அதிலிருந்து விடுதலை தரும்போது நம்ம இறைவனை நெருங்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இறைவனை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அடிப்படையில், நன்றி உணர்வின் அடிப்படையிலும் பய உணர்வின் அடிப்படையிலும் நம்ம யாரை நெருங்குறோம், இறைவனை அறியறதுக்கு முயற்சி செய்யணும். ரெண்டாவது இறைவனின் வெளிப்பாடு. அந்த இறைவனின் வெளிப்பாடுல 2 பிரிக்கிறோம். ஒன்று பொது வெளிப்பாடு, இன்னொன்று சிறப்பு வெளிப்பாடு. பொது வெளிப்பாடுன்றது எல்லா உலகில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. அப்படி பொதுவானதுன்னு பார்த்தா என்னது, எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கா? எல்லாருக்கும் மனசாட்சி. மனசாட்சியின் அடிப்படையில் எல்லாருக்கும் கடவுள் தன்னை மனசாட்சியின்படி, மனசாட்சியினுடைய அந்த தூண்டுதலின் பேரில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது இயற்கையின் வழியாக வெளிப்படுத்துகிறார். இயற்கை எல்லாருக்கும் பொதுவானது தானே. இப்போ இயற்கையின் வழியா என்ன பண்றாரு, தன்னை வெளிப்படுத்தும். இயற்கைனா எது? தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. என்னது? பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அண்டம் என்று சொன்னால் என்னது? உலகம். பிண்டம் என்று சொன்னால் என்னது? இந்த உடல். இப்போ இந்த அண்டம் எதில் உருவாயிருக்கு? ஐம்பெரும் பூதங்களால் உருவாயிருக்கு. ஐம்பெரும் பூதங்கள் என்னது? நிலம், நீர், காற்று, நெருப்பு,
அப்போ இந்த உடலும் எப்படிதான் இருக்கு? இந்த 5 நாள் தான் ஆகப்பட்டிருக்கு. எப்படி? நிலத்துல விளைந்தது தான் நம்ம என்ன செய்யறோம்? சாப்பிடுறோம். தண்ணீர் நம்ம என்ன செய்யறோம்? குடிக்கும். தண்ணீர் குடிக்காம நம்மளால இருக்க முடியாது. தண்ணீர் நம்ம இந்த பாடியில நிறைய சதவீதம் இருக்கு. காற்று நம்மளுக்கு வந்து போய் காற்று இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஆமா தானே? இப்போ காற்று இருக்கு. அதுக்கப்புறம் வெப்பம் நம்மளுக்கு இருக்கு. வெப்பம் இருக்கா இல்லையா? உடம்புல வெப்பம் இருக்கு. அதே மாதிரி இடைவெளி, வெளி ஆகாயம்ன்றது இடைவெளின்னு அர்த்தம். அப்புறம் என்ன அர்த்தம்? ரத்தம் ஓடுது, சாப்பிடுறோம், குடிக்கிறோம்னா ஒரு இடைவெளி இருந்தால் தான் இந்த சர்க்குலேஷன் என்ன செய்யும்? நடக்கும். அப்போ அந்த அண்டத்தில் உள்ளதுதான் எங்க இருக்குது? இந்த பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் கடவுள் நம்ம மனிதனை உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனாரு? தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். மனுஷனா சரி, அவர் தன்னை போலவே உருவத்தை கொடுத்தார். தன் உருவிலும் தன் சாயலிலும் மனிதனை உருவாக்கினார். அப்ப என்ன நான் முழுசா படிச்சு கொண்டனா யாரை புரிந்து கொள்ள முடியும்? கடவுளை புரிந்து. தன்னை அறிந்தவன் தலைவனை அறிகிறான். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? உடல், உயிர், ஆன்மா அப்படிங்கிற 3 பகுதியா நான் இருக்கிறேன். ஆமா தானே? 3 பகுதி. அப்ப கடவுளும் எப்படிதான் இருப்பாரு? இந்த 3 பகுதியா தான் இருப்பாரு. அப்ப எனக்குள்ள இருக்கிற இந்த உடல் என்னது? சிற்றுடல். அவருடைய உடல் என்ன உடல்? பேருடல். என்னுடைய உயிர் என்ன உயிர்? சிற்றுயிர். அவருடைய உயிர் என்ன உயிர்? பேருயிர். என்னுடைய ஆன்மா என்ன ஆன்மா? சிற்றான்மா. அவருடைய ஆன்மா என்ன ஆன்மா? பேரான்மா. இப்போ இந்த நான் உயிரோடு இருக்கனா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் ஒரு மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துடுறேன். அப்போ என்ன வந்து எப்படி பரிசோதிச்சு நான் உயிரோடு இருக்கேன்னு நீங்க சொல்லுவீங்க? என் உடல் ஏதோ இயங்குது, காற்று போய் வருது, மூக்கில் வச்சு கை பார்க்குறோம், காற்று போய் வருது, உள்ளுக்குள்ள கை வச்சு பார்க்குறோம், சத்தம் கேட்குது, உள்ள ஏதோ வேலை இயங்குது அப்படின்னு தெரியும் போது எனக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்குன்றது கண்டுபிடிக்கும். இப்போ இந்த பேரண்டம் அப்படியே இருக்கா? இயங்குதா? இயங்கி கொண்டு. அப்போ ஏதோ என்ன இருக்கு? ஒரு உயிர், பேரு. அதுக்கு பேரு தான் என்னது? பேருயிர். இப்போ எனக்கு கடவுளுடைய சுவாசத்திலிருந்து வந்ததுனால நான் யாராடுறேன்? கடவுளின் மகன்கிற உரிமையை பெறுறேன்ல. கடவுளுங்கிற உரிமை, அந்த உரிமை மகன்கிற உரிமையை பெறுறேன். அதனால எனக்கு அவர் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று எனக்கு என்ன செய்யறாரு? அந்த சுதந்திரத்தை கொடுக்குறாரு. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் ஆளுங்கிற தன்மை யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. ஆமா தானே? எவ்வளவு உடல், நம்மளை விட உடல் வலிமை மிக்க விலங்குகளையும் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். ஆமா தானே? அதே மாதிரி இந்த பேரண்டமும் எப்படி இருக்குது? ஒரு பெரிய ஆளுகைக்குள்ள இருக்குது. ஏதோ அது இஷ்டத்துக்கு அது பாட்டில் சுத்தல, ஒரு ஒழுங்குல, ஒரு நியதியில அப்படிதான் போய் வருது. ஆமா தானே? அப்போ அது என்னது? ஒரு ஆளுகை நடக்குது. அப்ப இந்த ஆளுகை செய்கிற அந்த இதுக்கு பேர் என்னது? பேரான்மா. அதுதான் செம்பொருள், மெய்ப்பொருள், மாறா பொருள், கடவுள் என்று பல பேர்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? அழைக்கிறோம். நான் சொல்றது விளங்குதா? இது என்னது? இயற்கையின் வழியாக இது பொதுவான வெளிப்பாடு. எல்லாரும் புரிஞ்சிக்க முடியாது. யாருமே மறுக்க முடியுமா? இல்ல, யாரும் மறுக்க முடியாது. இயற்கையின் வழியாக கடவுள் தன்னை என்ன செய்யறாரு? பொதுவான வெளிப்பாடு, எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துறாரு. சிறப்பு வெளிப்பாடு இருக்கு. இறைவன் தன்னை என்ன செய்யற? சிறப்பான வெளிப்பாடு இருக்கு. என்னது சிறப்பான வெளிப்பாடு? இயேசு பெருமானே, மனிதனாக வந்த இயேசு பெருமானே கடவுளின் வெளிப்பாடு. எப்படிப்பா அப்படின்னா, ஆமா, உலகில் பிறந்த அனைவரும் எப்படி ஆண் பெண் உறவினால்தான் என்ன செய்தவர்கள்? எல்லா உயிர்களும் அப்படிதான் பிறகு. ஆனா இயேசு பெருமான் மட்டும்தான் ஆண் பெண் உறவில்லாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பாகிய கன்னி பிறப்பில் பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தார். அதனால அவர் பிறக்கும் போதே யார் தான்? கடவுள். இயேசு பெருமானை முழுமையா அறிந்து கொள்ளும் போது நாம் யாரை அறிந்து கொள்ளலாம்? கடவுளை அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, உலகில் பிறந்த அனைத்து உயிர்களும் மரித்தாக வேண்டும். மரித்தாக வேண்டும் என்பது என்னது? நியதி, இயற்கையின் நியதி. அதுல தப்பிக்க ஒருத்தரும், எந்த உயிரும் தப்பிக்க முடியாது. எல்லா உயிர்களும் மரித்த. மரம், செடி, கொடியா இருந்தாலும், புழு பூச்சா இருந்தாலும் என்ன செய்யணும்? உலகில் பிறந்த உடனே என்னதான் ஆகணும்?
தமிழ் மொழியில மட்டும் ஒரு சிறப்பு இருக்கு. பிறப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே ஈயும் இருக்கு. இப் பிளஸ் இபி, இப் பிளஸ் இபி. அப்ப ஈங்கிற அந்த சொல்லும் அந்த எழுத்தும் எதுல அடங்கியிருக்கு? பிறப்பிலேயே அடங்கியிருக்கு. அப்ப பிறந்த அனைவரும் இறந்தாக வேண்டும் என்பது நியதி. சொல்றது விளங்குதா? அப்போ அப்படி இருந்த நியதிக்கு இயேசு பெருமான் நம்ம மனிதர்களின் பாவங்களுக்காக பலியாகி மரித்து 3ஆம் நாள் என்ன செஞ்சாரு? உயிரோடு எழுந்ததினால அவர் கடவுள் என்று உறுதி செய்யப்பட்டார். அப்போ இயேசு பெருமான் யாரு? கடவுளின் சிறப்பு வெளிப்பாடுல இயேசு பெருமான் கடவுளின் வெளிப்பாடு. அவர் பிறக்கும் போதும் கடவுள், அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினால கடவுள் என்று நிரூபிக்கப்பட்டார், உறுதி செய்யப்பட்டார். சரியா? இயேசு பெருமான் சிலருக்கு வெளிப்பாடு தன்னை வெளிப்படுத்து. அப்ப அந்த வெளிப்பாடு என்ன? தோமாவுக்கு வெளிப்படுத்துறாரு. எப்படி வெளிப்படுத்துறாரு? உருவத்தோடு வந்து வெளிப்படுத்துறாரு. பார்ப்பா, என்னுடைய காயப்பட்ட என்னுடைய விரல்களை, என்னுடைய கைகளை, கால்களை பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னை உருவத்தோடு வந்து தன்னை வெளிப்படுத்தி காட்டுறார். தோமா கிட்டையும் அப்படிதான் காட்டுறாரு. காட்டும் போது அவர் என்ன செஞ்சாரு? உடனே என் ஆண்டவரே, என் கடவுளேன்னு சொல்லி என்ன செஞ்சாரு? அறிக்கையிட்டார். தோமாவுக்கு உருவத்தில் வந்து தன்னை வெளிப்படுத்தின இயேசு பெருமான் பவுலுக்கு வரும்போது எப்படி வராரு? ஒளியாகவும் ஒளியாகவும் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். அவர் கேட்கிறார், யார் நீங்க? ஒரு பெரிய வெளிச்சம் அவர் மேல அடிக்குது. அந்த வெளிச்சத்தினால அவர் கண்கள் குருடாவது, அவரு கீழே விழுறாரு. அப்ப கேட்கிறாரு, யார் நீங்க அப்படின்னு கேட்க. அப்ப நீ துன்புறுத்தும் இயேசு நானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்ப பவுலுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு? ஒளியாகவும் ஒளி. தோமாவுக்கு உருவத்தில் வந்தவர் ஏன் பவுலுக்கு ஒரு ஒளியாகவும் ஒளியாகவும் வந்தாரு? தோமா இருந்து தோமாவுக்கு அவர் இயேசு பெருமானுடைய உருவம் என்ன செய்யும்? தெரியும். அதனால அவருக்கு உருவமா வந்தார். பவுலுக்கு சமகாலமா இருந்தாலும் பவுலோடு இயேசு பெருமானோட தொடர்பு இல்லாதனால பவுலுக்கு யாரும் தெரியாது. அப்ப வந்து செல்போனோ அல்லது ஒரு போட்டோவோ இது பாரு இவருதான் அப்படின்னு காட்டுறதுக்கு வழி இல்லை. தெரியாது, அவருக்கு யாரு எந்த உருவம்னு தெரியாது. அதனால அவருக்கு எப்படிதான் வர்றாரு? சமகாலத்திலேயே ஒளியாகவும் ஒளியாகவும் தான் வர்றாரு. இன்றைய காலகட்டத்தில் ஒருவேளை உருவத்தில் வந்து நின்னாரு, எதிர நின்னாரு, அழுதாரு அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. அப்படியே நம்ம என்ன செய்யணும்? அதில் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. சமகாலத்திலேயே அவர் எப்படிதான் வந்து வெளிப்படுத்துறாரு? ஒளியாகவும் ஒளியாகவும் தன்னை வெளிப்படுத்துறார். சிறப்பு வெளிப்பாடுல 2. இயேசு பெருமானே கடவுளின் வெளிப்பாடு, இன்னொன்று இயேசு பெருமானின் வெளிப்பாடு. சரியா? தோமாவுக்கு உருவமாக வந்து வெளிப்படுத்தினார், பவுலுக்கு ஒளியாகவும் ஒளியாகவும் வெளிப்படும். இது வந்து சிறப்பு. அதுக்கப்புறம் வேத நூலின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம்? இறைவனை அறிந்து கொள்ள முடியும். வேத நூலில் தான் மட்டும் இயேசு பெருமானின் முழுசு கடவுளை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது வேத நூலின் அடிப்படையிலும் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். வேத நூல் மட்டும்தான் கடவுளை அறிய முடியும் அப்படின்னு சொன்னால் என்ன இல்லை, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேள்விகள்லாம் நிறைய வந்துடும். மற்றவங்கலாம் நம்மளை பார்த்து நிறைய கேள்வி கேட்கும்போது அதுக்கான பதில்கள் நம்மகிட்ட இல்லாமல் போயிடும். அதுவும் ஒரு கருவி. இது வேத நூலும் ஒரு கருவி, கடவுளை இறைவனை அறிந்து கொள்வது. அதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசு பெருமான் யாரு? கடவுளின் வெளிப்பாடு. ஆனால் இந்த இயேசு பெருமானை அந்த ஆசிரியர்கள் எழுதும்போது அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் எழுதியிருக்கிறாங்க? யோசேப்பின் மகன் என்று அவங்க என்ன செய்யறாங்க? எழுதுறாங்க. வாசிங்க, வேணா வாசிங்க. மத்தேயு 1:20 ஒருத்தவங்க வாசிங்க. ஒருத்தர் லூக்கா 1:27 ஒன்று எடுத்துங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். எந்த வசனம் வாசிக்கிறீங்க? 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். சத்தமா வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பிடம் வந்து, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. போதும். என்ன சொல்றாரு? யோசேப் யாரு? தாவீதின் குமாரனாகிய யோசேப். போய் லூக்கா 1:27 வாசிங்க.
தாவீதின் வம்சத்தானாகிய தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு. யோசேப்பு. யோசேப்பு யாரு? தாவீதின் வம்சத்தான், யூதா கோத்திரத்தான். யாரு? யோசேப்பு. யோசேப்பினுடைய மகன் யாரு? அவருடைய மகனா இருக்கிறதுனால இயேசு பெருமான் இவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க? தாவீதின் குமாரன் அப்படின்னு நினைச்சாங்க. யோசேப்பின் மகன் என்று அறிந்து கொண்டார். அந்த வசனத்தை வாசிருங்க. லூக்கா 3:23 வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். அப்படியா? இல்ல. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர். அப்போது இயேசு 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று, அவர் யோசேப்பின் மகன் என்று எண்ணப்பட்டார். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? யோசேப்பின் மகன். யோசேப்பு யாரு? தாவீதின் வம்சத்தான், யூதா கோத்திரத்தார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவர் அப்படியா? பிறக்கும் போது அவர் எப்படிதான் பிறக்கிறாரு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது. இன்னொரு வசனமும் வாசிங்க லாஸ்ட்ல, மத்தேயு 1:25 வாசிங்களேன். கடைசி வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான். அவருக்கு இயேசு என்று பெயர். அப்போ தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பின் ரத்தம், இயேசு பெருமான் பிறக்கிற வரைக்கும் மரியாதை யோசேப்பு சேரவில்லை. அப்போ தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பின் ரத்தம் யாரிடத்துல சேரல? இயேசு பெருமானிடத்தில் கலக்கவில்லை. நல்ல தெளிவா இருக்குது பைபிள்ல. ஆனா நம்ம எப்பவுமே நம்ம இயேசு பெருமானை யாருன்னு தான் சொல்றோம். அவரு யூதா கோத்திரத்தார், யூத வம்சத்தார், யூத மரபினர் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா அவர் யார் இல்ல? அவர் கடவுளின் மகன், கடவுளின் பரம்பரை இல்ல. அவருக்கு இல்ல, அவர் தாவீதின் வம்சத்தானா இருந்தா அவருக்குள்ள அவருடைய ரத்தத்துல என்ன கலந்திருக்கும்? பாவம் கலந்திருக்கும். அவர் என்னுடைய பாவத்தை ரட்சிக்க முடியாது. அவர் தூய ரத்தத்தை உடையவர். அதனால கடவுளின் வம்சத்தில் இருந்து வந்தவர் அவர். அதை நம்ம அடிப்படையை புரியணும். வேத நூல் அடிப்படையில் நம்ம கற்றுக்க முழுசும் அதை பற்றி படித்து அறிஞ்சு நம்ம கற்றுக்கணும்னு நினச்சோம்னா நிறைய இடர்கள் வந்துடும். அதுக்காக சொல்லுவாங்க, இயேசு பெருமான் எந்த இடத்துலையும் யெகோவாங்கிற சொல்லை பயன்படுத்தலை. அவர் யெகோவாங்கிற பேசி இருந்தார்னா அவர் இஸ்ரவேலர்களின் ரட்சகராக இருந்திருப்பார். உலக ரட்சகராக வந்திருக்க முடியாது. இஸ்ரவேலர்களுடைய ரட்சகர் யாரு? கடவுள் யாரு? இஸ்ரவேலர்களுடைய கடவுள் யாரு? யெகோவா. அந்த காலகட்டத்தில் இயேசு பெருமான் வாழ்ந்த காலத்தில் ஒரு வார்த்தை கூட யெகோவாங்கிற சொல்லை பயன்படுத்தல. அவர் அப்படி சொல்ல பயன்படுத்தினா அவர் கொலை செய்திருக்கவே மாட்டாங்க. அவரை எப்படி அறிமுகப்படுத்துறாரு? கடவுளை அப்பா என்று கூப்பிட கற்றுக் கொடுக்கிறார். பிதாவே, தந்தையே அப்படின்னு கூப்பிட கற்றுக் கொடுக்கிறார். எல்லாரும் யெகோவாங்கிற பேரை மாத்தி ஃபாதர்னு கூப்பிட ஆரம்பிக்கிறார். சொல்லித்தராரு, கடவுளை இப்படிதான்ப்பா கூப்பிடணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் யெகோவான்னு சொல்லாத ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா? யெகோவாங்கிற பாட உச்சரிக்காம இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா? ஆனா இயேசு பெருமான் ஒரு வார்த்தை கூட யெகோவாங்கிற சொல்லே பயன்படுத்தல. அவரு அப்பாங்கிற சொல்லதான் என்ன செஞ்சாரு? ஃபாதர்னு கூப்பிட கற்றுக் கொடுத்தாரு. இப்ப அப்பாங்கிற சொல்ல ஒரு பெரிய இறையல் தத்துவம் மேல அடங்கிது. அப்பானா யாரு? அப்பா நான் கூப்பிட்ட உடனே நான் யார் ஆயிடுறேன்? மகன் ஆயிடுறேன். அப்பாவுடைய ஒரு பகுதி ஆயிடுறேன். நான் சொல்றது வேணுங்களா? அப்பாவுடைய ஒரு பகுதி ஆகிட்டோட எனக்கு அப்பா மேல இருக்கிற எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு, அவருக்கும் என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. இருக்கா இல்லையா? என்னுடைய தேவைகளை அப்பா அறிஞ்சிருக்கிறார். நான் கேட்டு கொடுப்பாரா, நான் கேட்காம கொடுப்பாரா? ஒரு அப்பா தன் பிள்ளைகளுக்கு தேவைகளை அறிந்து கொடுக்கிறவரா, இல்ல நீ கேட்டாதான் நான், நீ கேட்கிற வரைக்கும் நான் கம்முன்னு இருப்பேன், நீ கேட்டாதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவரா அப்பாவா? அதன் காலங்களிலே நம்மளுடைய தேவைகளை அறிந்து அறிந்து செய்யக்கூடியவர் யாரு? அப்பா. அப்பா நம்மளுக்கு அப்பா எப்படி இருப்பாரு? நம்மளுடைய நம்ம எந்த காலத்துல எந்த இதுல நம்ம வளர்றோமோ, நம்ம
அந்த வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா ஒருவேளை தர மாட்டார். ஏன்னா அது நான் அதை சரியாக நான் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுனால அவர் செய்ய மாட்டார். அப்போ என்னுடைய தேவைகள், என்னுடைய வளர்ச்சியை என்னை பக்குவப்படுத்தி எனக்கு அந்தந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்கிறாரு, அந்த தேவைகளை அறிந்து தருகிறவர் யாரு? அப்பா. அது மட்டும் இல்லை, எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அப்பா யாரையுமே என்ன பண்ண மாட்டாரு, பிரித்து பார்க்கவே மாட்டார். எல்லாரும் அவருக்கு என்னது, சமமானவர். அப்போ மனித குலம் அத்தனையும் எப்படிப்பட்டதுதான், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு நிலை தான் எது, மனித குலம். அதில் மனிதர்களாக வந்துதான் சில விஷ கருத்துக்களை சொல்லி அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு, இனவெறிங்கிற காஸ்டிசம், ரேசிசம் புகுத்தி மனிதர்களை வேறுபடுத்துகிறாங்க. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள், மனிதராக பிறந்த எல்லாருமே யார் தான், கடவுளின் பிள்ளைகள். கடவுளின் பிள்ளைகள் எல்லாருமே எப்படிதான், சமமானவர்கள். யாருக்குள்ளும் எந்த ஏற்றத்தாழ்வும், எந்த பாலின வேறுபாடும் எதுவுமே இல்லை. ஆண்களுக்கு ஒரு சில, பெண்களுக்கு ஒரு, இந்த சாதிக்காரருக்கு இது, படித்தவனுக்கு ஒரு இது அப்படின்லாம் கடவுளிடத்துல இல்லை. எந்த ஒரு சமத்துவ புரிதலை அப்பாங்கிற இந்த சொல்லுல அவர் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் அடக்கிறாரு. ஒரு பெரிய இறையியல் தத்துவத்தை இந்த அப்பாங்கிற சொல்லுல அவர் வச்சிருக்காரு. அப்போ இறைவனை சரியாக புரிந்து கொள்வதற்கு நம்ம எது பயன்படுது, வேத நூல் நம்மளுக்கு பயன்படுது சொல்றது. அதுல வேத நூல்ல இன்னொரு ஒரு, அதான் நான் அதுதான் ஏற்கனவே இந்த உதாரணங்கள்லாம் சொன்னேன். வேத நூல் எழுதப்பட்டது ஆசிரியர்கள், மனிதர்கள் தான் எழுதுறாங்க. அவங்க எழுதும் போது மனிதனுடைய பலகீனமும் இருக்கு வேத நூல்ல, கடவுளின் பலமும் இருக்கு. மனிதனுடைய பலகீனம் இருக்கும்ல, அந்த எழுத்துல நம்ம எழுத்த படிச்சோம்னா மனிதனின் பலகீனமும் இருக்கு, கடவுளின் பலமும் இருக்கு. அப்ப அதை பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது என்ன செய்ய, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தீங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். கிளியரா சொல்றாரு. அப்புறம் சத்தியாவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவோம். அப்ப எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம சொல்றது. உங்களுக்கு தான் போன வகுப்பினுடைய இது ஒரு திருப்பி ரீகலெக்ட் பண்ண மாதிரி இது நான் சொல்லிட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த வகுப்புல இருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ள போறோம்னா, இறையியல் ஒழுங்கு. இறையியல் ஒழுங்குகள்னா நார்ம்ஸ் ஆஃப் தியாலஜி. இந்த இறையியல் ஒழுங்குல ஏதோ ஒரு கதை ஒன்று சொல்லி, ஒரு கற்பனை கதையை சொல்லி, அந்த கற்பனை கதையிலேருந்து நம்ம இதுக்கே மூளைக்கே எட்டாத ஒரு காரியங்களை அப்படி சொல்றது என்ன இல்லை, பக்குவமுடையதா இருக்காது. அது எப்படி இருக்கணும், அந்த இறையியல் ஒழுங்குனா உறுதியானதாக இருக்கிறது. உறுதின்றது நிலை நிறுத்தக்கூடிய, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரிடத்துலையும் யாரும் வெறுக்க முடியாத அளவுக்கு அது எப்படி இருக்கணும், உறுதி உடையதாக இருக்கணும். நம்ம சொன்னோம்னா அது ரொம்ப என்ன, எப்படி ஆத்தென்டிக்கா இருக்கும், நிலை பெறக்கூடியதா இருக்கும். சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அந்த இறையியல் தத்துவத்தை நம்ம என்ன செய்யறோம், முதல்ல உள்வாங்கணும். உறுதியானதா இருக்க வேண்டும். ஏதோ ஒரு கதை, ஏதோ ஒரு கற்பனை கதையை நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்போ நம்ம அந்த இறையியல் சொல்லும் போது அந்த இறையியல் தத்துவங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும், உறுதியானதா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கணும், இயற்கையானதா இருக்க வேண்டும். இயேசு பெருமான் அப்படிதான் சொல்றாரு. எல்லாத்தையும் அப்படி எப்படி சொல்ற, மக்கள் வாழும் போது இருக்கக்கூடியதை வச்சே அவர் சொல்றாரு. இந்த மாதிரி அந்த கிணறு வச்சு சொல்றாரு. ஒரு பெரிய தத்துவம், ஜீவ தண்ணீர்ங்கிற ஒரு தத்துவத்தை ஒரு கிணறு ஒரு வச்சு என்ன செய்யறாரு, அதுல இருந்து ஒரு கருத்தை சொல்றாரு. நிலங்கள், பூக்கள், இந்த மாதிரி இயற்கையான காரியங்களை வச்சு அவங்களுக்கு என்ன செய்யறாரு, இயற்கையானது சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யறாரு, பெரிய பெரிய தத்துவங்களை விளக்குறாரு. ஆடுகளை வச்சு சொல்றாரு, மேய்ச்சல் நிலங்களை வச்சு சொல்றாரு, நிலங்களை வச்சு சொல்றாரு, விதைகளை வச்சு சொல்றாரு, பூக்களை வச்சு சொல்றாரு. இப்படி பல விஷயங்கள் இயற்கையானதை வச்சு என்ன செய்யறாரு, பல காரியங்களை விளக்கு. இப்படிதான் நம்மளும் அதை மாதிரி தான் செய்யணும். ஏதோ கற்பனை கெட்டாத ஏதோ ஒரு காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியாது,
சொல்லக்கூடாது. நம்ம கேள்வி கேட்டால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? தடுமாறி போயிடுவோம். அதனால உறுதி உள்ளதாக இருக்க வேண்டும். எப்படி? இயற்கையானதாக இருக்க வேண்டும். அடுத்து சாதகமானதாக இருக்கணும். சாதகமானதுன்னா எப்படி? நான் இந்த இறையில கற்றுக்கிட்டா என்னுடைய லைஃப் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நேர்மறையானதாக இருக்கும், நான் நல்லா ஆயிடுவேன் அப்படிங்கிற புரிதல் எனக்கும் இருக்கணும், என் வீட்டாருக்கும் இருக்கணும். அந்த நாளில் பாருங்க, நீயும் உன் வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. ஆனால் இன்னைக்கு யாருன்னா அந்த வீட்டிலேருந்து யாருன்னா ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால் அந்த வீடே பதறுது. ஏன்? ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால் அந்த குடும்பம், அந்த சொந்தம் எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வந்த காலங்கள் ஒன்று இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு யாருன்னா ஒரு ஆள் யாருன்னா வந்தாங்கன்னா எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ இவன் போனான்னா நம்ம எல்லாம் இதாக இருமே, அதுதான் பதறாங்க. ஏன் பதறாங்க? அந்த நிலை ஏன் வருது? முழுக்க 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 என்னவா மாறுறது? அந்த சமுதாயத்திலிருந்து விலகி வர்ற நிலை. அது தொடாத, அங்கே போவாத, அவங்களோட கலக்காத, சாதகமானதா இருக்க மாட்டேங்குது. அதனால அவங்க பயப்படுறாங்க. அப்போ இறையியல் தத்துவம் என்பது எப்படி இருக்கணும்? அவர்களுக்கு சாதகமானதா இருக்கணும், நேர்மறை கொண்டதா இருக்கணும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அடுத்து ஒழுங்கானதாக இருக்கணும். இறையியல் எப்படி இருக்கணும்? ஒழுங்கு இருக்கணும். ஒழுங்கா இந்த இறையியலாளர்கள், இந்த இறையியல் படித்தவங்க அல்லது இந்த காரியங்களை செய்கிறவங்க, இவங்க எப்படி தான் இருப்பாங்க? ஒழுங்காக தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நிலை என்ன செய்யணும்? வரணும். அந்த சிந்தனை வரணும், அந்த நிலை இருக்கணும். எல்லாமே ஒழுங்கு, கிரமம். இப்போ இவங்க இந்த கூட்டம் நடத்தினா அந்த கூட்டத்தில் இப்படி தான் இவ்வளோ டிசிப்ளினாக இருப்பாங்கப்பா. அவங்க எக்ஸ்ட்ராவெல்லாம் பேச மாட்டாங்க, கத்த மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வார்த்தைகளை கவனிப்பதை விட அவங்க வாழ்க்கையை கவனிப்பாங்க. மக்கள்கிட்ட போய் சொன்னால் பேசினா அவங்க எதை பார்ப்பாங்க? நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க. அதை ஒழுங்கானதாக இருக்கணும். வாழ்க்கை ஒழுங்கினமான வாழ்க்கையாக இருந்தால் நம்ம பேசுறது எல்லாமே என்ன செய்யணும்? வீணாகி போயிடும். அப்போ அந்த இறையியல் காரியங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒழுங்கானதாக இருக்க வேண்டும், உறுதி உள்ளதாக இருக்க வேண்டும், இயற்கையானதாக இருக்க வேண்டும், நமக்கு சாதகமானதாக இருக்க வேண்டும், அப்புறம் ஒழுங்கானதாக இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் வரலாற்று பூர்வமாக இருக்க வேண்டும். நம்ம எந்த காரியத்தை நம்ம சொன்னாலும் அது கற்பனையான இது 2000 3000 அப்படி கதை மட்டும் விடக்கூடாது. நம்ம எல்லாம் வரலாற்று சான்றுகளோடு சொல்லப்படணும். அவங்கள சிந்திக்க தூண்டணும். இப்போ தமிழ் மொழியில் சங்க காலம்னு ஒன்று இருக்கு, சங்கம் மருவிய காலம். எல்லாருக்கும் தெரியும். சங்க கால நூல்கள்னா 18, சங்கம் மருவிய கால நூல்கள்னா 18. அது இயற்கையாக இப்போ இருக்குது. சரிப்பா, சங்க காலம் இருக்கு, சங்கம் மருவிய காலம் இருக்கு. சங்கம் எப்படிடா மருவிச்சு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும். சங்கம் மருவிய காலம்னு இருக்கு, சங்கம் ஏன் மருவிச்சு? சங்க காலத்தில் இயற்கை வழிபாடு, சங்கம் மருவிய காலத்தில் கடவுள் வழிபாடு. இந்த இடையில என்ன வந்தது? எப்படி இந்த கடவுள் வழிபாடு வந்தது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு வரலாற்று பூர்வமான கேள்வி தானே. ஸோ நம்ம எல்லாத்தையுமே அவர்களுடைய வரலாற்று பூர்வமான கேள்விகளாக இருக்கணும். நம்ம சொல்கிறதும் அப்படி இருக்கணும். அவங்கள சிந்திக்க தூண்டுறதா இருக்கணும். அவங்கள இரிட்டேட் பண்ணாமல் அவங்கள எஜுகேட் பண்ணுற மாதிரி நம்ம வரலாற்று பூர்வமான காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? அப்போ இடையில இப்போ கிமு கிபின்னு இருக்கு. அப்போ நம்ம அதுவும் நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் மாதிரி தான், ஒரு வரலாற்று நிலை தான், நடைமுறையில் இருக்கிற வரலாற்று முறை தான். எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது ஏன் நான் இப்படி இருக்கு, இந்த வரலாற்றில் இது எப்படி மாறிச்சு, இது எப்படி, ஒவ்வொன்றுத்தையும் நம்ம அப்போ நிறைய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. இது எதுவுமே என்ன சும்மா நம்மளுக்கு தெரிஞ்சிடறது இல்லை. இது எல்லாமே நம்ம அந்த ஒரு காரியத்தை நம்ம பேச போகிறோம், ஒரு டாபிக்கில் சொல்ல போகிறோம்னா அதில் இத்தனையும் இருக்குதான்னு பார்த்துக்கணும். உறுதித்தன்மை உடையதாக இருக்கணும். அது என்ன பண்ணணும்? இயற்கையானதாக இருக்கணும். நம்ம சொல்கிறது ஏதோ கற்பனையில் ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது. அதே மாதிரி சாதகமானதாக இந்த கேட்கும்போது அவங்க இடறி போகக்கூடாது. அவங்க அதுலேருந்து என்ன செய்யணும்? மீண்டு வரணும். ஒருவேளை சோர்ந்து போய் மனமடிவாய் உட்கார்ந்துருந்தா கூட நீங்கள் போய் இந்த கருத்தை சொல்லும் போது அவங்க புது பலன் அடையணும். நேர்மறை கருத்துக்கள் இருக்கணும். நான் சொல்கிறது விளங்குதா? அதே மாதிரி ஒழுங்கானதாக இருக்கும். எல்லாத்துலேயும் அந்த ஒழுக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் வரலாற்று பூர்வமாக எதை நம்ம பேசினாலும் அதை எப்படி தான் நம்ம பேசணும்?
ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோட நம்ம வந்து சொல்றதுக்கு பழகணும். சரி, அடுத்து வேத அடிப்படையினானதாக இருக்க வேண்டும். வேத அடிப்படைனா நம்ம ஒரு புனித நூல் வச்சிருக்கோம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு புனித நூல் இருக்கு. அந்த புனித நூலுடைய அடிப்படை மாறாம நம்மளுடைய கருத்துக்களை நம்ம என்ன செய்யணும், பேசுறதுக்கு பழகணும். இதுல ஒரு கருத்து இருக்கு, நம்ம ஒரு கருத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. சரியா? அடுத்து நடைமுறையானதாக இருக்க வேண்டும். இயேசு பெருமான் ஒரு கருத்தை சொல்றாரு, தலைமைத்துவ பண்பை சொல்றாரு. தலைமைத்துவ பண்பை அவர் எப்படி சொல்றாரு? நடைமுறைப்படுத்தக்கூடியதை வச்சு சொல்றாரு. எப்படி? தலைமை பண்பு, ஒரு தலைமைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. தலைமை பண்புனா எப்படி இருக்கணும், எப்படி கற்றுக் கொடுக்குறாரு? சீஷர்களுடைய கால்களை என்ன செய்யறாரு? கழுவுறாரு. ஒரு நடைமுறை தானே அது, ஒரு நடைமுறைப்படுத்தி காண்பிக்கிறார். தலைமைனா எப்படி இருக்கணும். நான் என்ன பண்ண வரல, ஊழியம் கொள்ள வராமல் நான் என்ன செய்ய வந்தேன், ஊழியம் செய்ய வந்தேன். நடைமுறைப்படுத்தி காமிக்கிறார். எல்லாத்தையும் எப்படி பண்றாரு? பிராக்டிக்கல் பண்றாரு, நடைமுறைப்படுத்துறாரு. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? கால்களை கழுவி தலைமை பண்பு எதுன்றதை என்ன செய்யறாரு? உலகத்திற்கு காண்பிக்கிறார். இப்போ நான் ஒரு தலைமை பண்புல இருக்கணும்னா நான் முதல்ல என்ன, எப்படி நான் பழகணும், நான் எல்லாரை விட நான் ரொம்ப மேல அப்படிங்கிற சிந்தனை எனக்குள்ள இருந்துச்சுன்னா, எனக்குள்ள என்ன இருக்கு? எனக்குள்ள ஆணவம் இருக்கு. நான் எல்லாருக்கும் நான் எப்படி இருக்கணும்? ஊழியக்காரனாய் இருக்க பழகணும், ஊழியம் செய்கிறவனாய் நான் இருக்கணும். அந்த நிலையை யார் கற்றுக் கொடுத்தா? நடைமுறை அடிப்படையில் இயேசு பெருமான் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ இது எல்லாமே நாம்ஸ் ஆஃப் தியாலஜி. நம்ம ஒரு இறையியல், நம்ம ஒரு கருத்தை நம்ம பேசும்போது இத்தனையும் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இந்த அடிப்படையில் பேசும்போது அவர்கள் எதிர்கருத்து நம்ம வைக்கும்போது நம்ம ஈஸியாக அவங்க பகுத்தறிவு வழியில் நம்ம அவங்களுக்கு என்ன செய்யலாம், போதிக்கலாம், அவங்களுக்கு புரிய வைக்கலாம், அவங்க புரிந்து கொள்வாங்க. சரியா? அடுத்து முக்கியமான காரியம் என்னன்னா, கிறிஸ்தவ இறையியலின் அடிப்படை கோட்பாடு. கிறிஸ்தவ இறையியலின் அடிப்படை கோட்பாடு என்னென்னப்பா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கப்பா. இதில் இது பார்க்காம சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது கிறிஸ்தவரா நீங்க சொல்லுங்கப்பா. எது? சிலை வழிபாடு கூடாது. அந்த மாதிரி அப்படிதான் நம்ம சொல்ல. அடிப்படை கோட்பாடுன்னா ஒருமை கோட்பாடு. முதல்ல என்னது? ட்ரினிட்டி, ஒருமை கோட்பாடு, டாக்ட்ரின் ஆஃப் ட்ரினிட்டி. அதுக்கப்புறம் அவதார கோட்பாடு. கடவுள் என்னவா மாறி வந்தாரு? மனித அவதாரமாக வந்தார், மனித உருவம் எடுத்து வந்தார். அவதாரம்னா உருவம் எடுத்து வந்தார். கடவுள் என்னவா எடுத்து வர்றாரு? மனித உருவம் எடுத்து வர்றாரு. அவதார கோட்பாடு. அதுக்கப்புறம் பலி நிறைவேற்ற கோட்பாடு. அவர் எதுக்காக வந்தாரு? நம்மளுடைய பாவங்களுக்கு ஈடாக தன்னை பலியாக கொடுத்து பலி நிறைவேற்ற கோட்பாடு. அதுக்கப்புறம் அந்த பலி நிறைவேற்ற எதுக்காக? பாவ மன்னிப்பு கோட்பாடு. பாவம் என்ன செய்து மன்னிக்கப்படுது. எதனால? அவருடைய பலியினால். இதை எல்லாம் நான் நம்பிக்கையினால் மீட்பு கோட்பாடு, விசுவாசம். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். அதனால நான் என்ன செய்யறேன்? ரட்சிக்கப்படுறேன், நான் மீட்கப்படுகிறேன் என்கிற கோட்பாடு. இந்த அஞ்சும் எதனுடைய இறையியல் தத்துவம், இறையியல் கோட்பாடு? கிறிஸ்தவ இறையியல் கோட்பாடு. தூங்கி எழுந்துச்சா கூட தட்டா கேட்டா இந்த 5 பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். ஏன்? அப்போதான் நம்ம வேற காரியங்கள், வேற மதத்தவர்கள், வேற சிந்தனையில் இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்ய முடியும்? இனம் கண்டுபிடிக்க முடியும் இந்த அடிப்படை கோட்பாடை வச்சு. இந்த அடிப்படை கோட்பாடு கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய அடிப்படை கோட்பாடு, இறையியல் கோட்பாடு தெரியலன்னா வேஸ்ட். ஒருமை கோட்பாடு ஒண்ணு இல்லைன்னா கூட இறையியல் கோட்பாடு இல்லை. ஒருமை கோட்பாடு, அவதார கோட்பாடு, பலி நிறைவேற்ற கோட்பாடு, பாவ மன்னிப்பு கோட்பாடு, நம்பிக்கையினால் மீட்பு கோட்பாடு.
எப்பவுமே இது தெரிஞ்சிருக்கணும். இந்த 5 அடிப்படை கோட்பாடுகள் இறையியலின் அடிப்படை கோட்பாடு, கிறிஸ்தவ இறையியல். இப்போ நீ இன்னொரு இடத்துக்கு போற, இந்த 5ல் 3 தான் இருக்கு, 2 இல்லைன்னா எதோட மேட்ச் ஆகல. நம்ம இறையியலோட இயேசு பெருமான் கற்றுக் கொடுத்த இந்த இறையியலோட என்ன செய்யாது, சமம் ஆகாது. அப்போ அவங்க எதில் குறைவாக இருக்கிறாங்களோ அதில் மட்டும் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு அது வழங்கும். பாவ மன்னிப்பு கோட்பாடுன்னு இருக்கு. அவங்க எல்லாம் இப்பவும் கிறிஸ்தவர்களை கிண்டல் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாம் எது செஞ்சாலும் பாவ மன்னிப்பு கேட்டுருவீங்க, உங்களை எல்லாம் நீங்கள் மன்னிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நம்மளுக்கு கிண்டல் பண்ணுற ஒரு நிலை. ஆனால் சைவத்தில் ஒரு இது இருக்கு, சிவபுராணத்தில் ஒரு பகுதி ஒன்று இருக்கு. ஆனால் அது யாருமே படிக்க மாட்டாங்க. மாபாதக தீர்த்த படலம்னு ஒன்று இருக்கு. எப்படி அந்த கந்த புராணத்தில் சிவபுராணம் நிறைய விஷயங்கள் இருக்கோ அது மாதிரி இதுலேயும் மாபாதக தீர்த்த படலம், அது பாவ மன்னிப்பு கோட்பாட்டுடைய அடிப்படை புராணம் சிவபுராணத்தில் உண்டு. ஆனால் இது யாருக்கும் என்ன செய்யுது, அதை படிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த முக்கியமாக அதை தெரிஞ்சு கொண்டா பாவ மன்னிப்பு கோட்பாடு எவ்வளோ உசந்ததுன்னு என்ன செஞ்சுருக்கோம், அதை புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்றது விளங்குதா? எல்லாமே நம்பிக்கை அடிப்படையில் தான் மீட்பு. வேற அவரை பலியாயிட்டாரு அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பலியாயிட்டாரு, பாவ மன்னிப்பு நமக்கு கொடுத்துருக்காரு, ஆனால் நான் என்ன செய்யணும், அதை நம்பிக்கையினால நான் அதை பெற்றுக்கொள்ளணும், வேற நிலை இல்லை. அப்போ இறையியல் கோட்பாடு அடிப்படை கோட்பாடு என்னது, இந்த 5 பாயிண்ட் இது எப்பவுமே அடிப்படையாக தெரிஞ்சிருக்கும். சரியா? அதுக்கப்புறமேலு இறையியலின் முக்கியத்துவம். எதுக்காக இந்த இறையியல் நம்மளுக்கு ரொம்ப முக்கியப்படுது? இந்த இறையியல் இருக்குல்ல, இறையியல் படிக்கிறதுல இந்த இறையியல் எதுக்காக? ஒரு கருத்து சொல்லும் போது வசனம் என்ன வாசிங்க, முக்கியமா இது வசனம் மட்டும். 2 கொரிந்தியர் கொலோசையர் 1:28, 2 தீமோத்தேயு 2:2. ஒருத்தர் இது வரணும் வாசிங்க, ஒருத்தர் அது கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இன்னும் ஒருத்தர் வாசிங்க, சத்தமா வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக இருக்கும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அப்போ நான் எப்படி தெரிந்தவனா இருக்கணும்? இயேசுவுக்குள் நான் தெரிந்தவனா இருக்கணும். எல்லாருக்கும் புத்தி சொல்ற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கணும். எல்லா ஞானமும் நான் பெற்றிருக்கணும்ல, அறிவையும் வளர்த்துக்கணும். பரிசுத்தாவினால நான் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அப்போதான் நான் எப்படி இருக்க முடியும்? வெறும் படிச்சிருக்க மட்டும் அறிவு மட்டும் என்னையே நம்பிட்டு இருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருவேன், விழுந்து போயிடுவேன். நான் எப்படி இருக்கணும்? அறிவையும் பெருக்கிக் கொள்ளணும். பரிசுத்த கடவுளின் பலத்தையும் நான் கொண்டிருக்கணும். கிறிஸ்துவுக்குள் நான் பலத்தேறினேன். அப்போதான் நான் எல்லாருக்கும் நான் என்ன செய்ய முடியும்? புத்தி சொல்லி அவர்களை ஞானமாய் நடத்த முடியும். அப்போ நான் தேறினவனாக, அது எதுக்காக இறையியல் முக்கியத்துவம்னா நான் தேறினவனாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, போதிக்கிறவனாகவும் நான் இருக்கேன். வாசிங்க 2 தீமோத்தேயு 2. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவில்லை, மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் போதிக்கத்தக்க மனுஷரிடத்தில் என்ன செய்ய ஒப்புவி. போதிக்கிற தன்மை நம்மளுக்கு இருக்கணும். கத்திருக்கேன், பரிசுத்தாவியால நான் ஞானம் பெற்றுக்க உணர்ந்திருக்கிறேன், அதை மட்டும் நான் மட்டும் வச்சுக்க முடியுமா? தெரிஞ்சவனா நான் இருக்கேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் பலப்பட்டிருக்கேன், நிறைய படித்து அறிவை வளர்த்துருக்கிறேன், பரிசுத்தாவினால ஞானத்தை பெற்றிருக்கிறேன். அது மட்டும் இருந்துட்டு நான் மாட்டில் வீட்டில் உட்காந்துருந்தேன்னா சரியாகுமா? இப்போ நான் என்னவோ மாறணும்? போதிக்கிறவனாக மாறணும். என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய அறிவை, நான் பெற்றுக்கொண்ட ஞானத்தை மற்றவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? கடத்தணும். கடத்துறதுக்கு எனக்கு நான் என்ன
குறையா இருக்கு. இறையியல் கற்றுக்கொள்ளாம வெறும் பைபிளை மட்டும் படிச்சுட்டு நம்ம போய் போதிக்கிறேன்னு போகும்போது தான் நிறைய இடையூறுகள், நிறைய கேள்வி கணைகள்லாம் நம்ம மேல வருது. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம செயல்படும் போது நம்மளுக்கு என்ன எதிர்கேள்விகள் வர்றது கம்மியா இருக்கு. கேள்வி கேட்கணும், இடைஞ்சல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிலைய வேற. ஆனா நம்மளும் என்ன செய்யணும், நம்மள பக்குவப்படுத்திக் கொள்ளணும், தேறினவனாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஸ்தேவன் பேசுறாரு, பேசும்போது அவரோட என்ன செய்ய முடியல, அவருடைய தர்க்கம் பண்ண முடியல, அந்த அளவுக்கு பேசுறாரு. இயேசு பெருமான் என்ன செய்யறாரு, 12 வயசுல அவர் போதகர் நடுவில் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, பேசுறாரு. அவர் எதிர்கேள்வி கேட்கிறாங்க, இவர் மறு பதில் சொல்றாரு. எல்லாரும் பிரமிச்சு போறாங்க. எப்படி அது, இவர் இவ்வளவு சின்னவரா இருக்காரு, போதகர் நடுவில் உட்கார்ந்து இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு. அந்த நிலையில நம்ம என்ன செய்யணும், எதிர் கேட்கிறவங்களுக்கு அல்லது அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றாற் போல நாம என்ன செய்யணும், பதில் சொல்றவர்களுக்கு தேறினவனாகவும் அதை போதிக்கிறவனாகவும் நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இயேசு போதித்த வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு பெருமான் போதித்த வாழ்க்கை என்றால் எது சொல்லுப்பாங்க? இயேசு பெருமான் போதித்த வாழ்க்கை வாழ. அவரு சகைய வீட்டுக்கு போறாரு. சகைய வீட்டுக்கு போகும்போது சகைய பணக்காரனா ஏழையா இருந்தான்? பணக்காரன். சரி, அவர் என்ன சொல்றாரு, இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு, ரட்சிப்பு. அப்போ அந்த வீட்டுல பணம் இருந்துச்சா இல்லையா? இயேசு பெருமான் அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த போகும்போது சகையும் பணக்காரனா, பணக்காரன் ஏழையா? பணக்காரன். அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த வீட்டிற்கு என்ன வந்துச்சு, ரட்சிப்பு வந்தது அப்படின்னு நான் சொல்றாரு. அப்போ அங்க பணம் இருந்ததா இல்லையா? என்ன இல்லை. அப்போ ஏன் அப்படி சொன்னாரு? அதே பட்டு முன்னாடியே இருந்தது, அப்பவும் இருந்துச்சு. அவர் சொல்லும்போது அங்க என்ன இல்லை, நல்லா கவனிச்சு நான் கேள்வி புரியுதா? அந்த சகையினுடைய வரலாறு நம்மளுக்கு எல்லாருமே அந்த கதை தெரியுமா? என்ன இல்ல, பண ஆசை அவனுடைய உள்ளத்திலிருந்து வெளியே போயிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன், ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். நான் அநியாயமா வாங்கினது உண்டானால் அதை நான் எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன், மடங்கா நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற அந்த பண ஆசை அவருக்குள்ள இருந்தது என்ன செஞ்சிச்சு, போயிடுச்சு. அதனால அந்த வீட்டுக்கு ரட்சி. பணம் இருக்குது, இருந்துச்சு, ஆனா அந்த ஆசை அவருக்கு போயிடுச்சு. எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஸோ அந்த நிலை, அந்த அந்த என்ன சொல்றது, எல்லாத்தையும் என்ன சொல்றது கொடுக்குற அந்த நிலை இருக்குது இல்லையா? அந்த போதித்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எளிமை வாழ்க்கை. எல்லாத்தையும் நம்ம உறுதிமொழி எடுக்கும்போது கூட நம்ம சொன்னோம், செல்வம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம உறுதிமொழிலாம் கூட எடுக்கணும். தேவைக்கு நம்ம என்ன செய்யலாம், பணத்தை வச்சுக்கலாம். தேவைக்கு மிஞ்சி வைக்கிறது தான் என்னது, ஆபத்தானது, அருவருப்பானது. கடவுள் பார்வையில் அருவருப்பானது, நமக்கும் அது ஆபத்தானது. தேவைக்கு நம்முடைய வசதிக்கு தேவையானது நம்ம என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். சரியா? சரி, அடுத்தது என்னது, இயேசு போதித்த போதனைகளில் வளர. இயேசு போதித்த போதனைகள்னா என்ன? நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டு கட்டளைன்னா நம்மள எல்லாருக்குமே கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்யும், கடன்னு சொல்லிடுவாங்க. எங்க எப்படி சொல்லுவாங்க, எங்கிருந்து சொல்லுவாங்க, எந்த வயசுல இருந்து சொல்லுவாங்க? சண்டே ஸ்கூல்ல இருந்து சொல்லுவாங்க. சண்டே ஸ்கூல்லயே படிச்சிருக்காங்க. கட்டளைகள் கற்பனைகள்னு ஒன்று டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, 10 கற்பனையும் கடன்னு சொல்லிடுவாங்க. இயேசு பெருமான் போதித்த கட்டளைகள் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்களுக்கு, ஏன் கிறிஸ்தவ போதகர்களுக்கு என்ன செய்யாது, இயேசு பெருமான் போதித்த போதனைகள்னா என்னன்னு தெரியாது. நல்லா இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இப்ப உறுதிமொழியா எடுத்து பார்த்தீங்களா, என்னன்னு சொல்லுவோம், ஆணையிட மாட்டேன். நம்ம அந்த 10 கட்டளைகள் முதல்ல எடுத்து என்னது, கோபம் கொள்ளாதே, அதுக்காக இச்சையோடு பார்க்காதே, ஆணையிடாதே, பழி வாங்காதே, உன்னை பகைக்கிறவர்களிடமும் அன்பு செலுத்து, அப்புறம் மனிதர் புகழ்ச்சியை விரும்பாதே,
செல்வம் சேர்க்காதே, பிறரை குற்றவாளி என தீர்க்காதே, இறைவனிடம் வேண்டுதல் செய், அதுக்கப்புறம் இறைவாக்கின்படியே வாழ். இது இயேசு பெருமான் மலை பிரசங்கத்திலே அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த போதனைகள், கற்பனைகள், திருச்சட்டங்கள். இயேசு பெருமான் கற்றுக் கொடுத்த திருச்சட்டங்கள். மோசேயின் திருச்சட்டங்கள் நம்மளுக்கு தெரியும், ஆனா இயேசு பெருமான் கற்றுக் கொடுத்த திருச்சட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது. ஏன்? அவர்கள் இயேசு பெருமானை முழுமையாக கிறிஸ்தவர்கள் அறியவே இல்லை. அதுதான் அங்க அடிப்படையா தெரியாது. இப்போ இந்த கற்பனைகளின்படி வாழும்போது அவர் ஒவ்வொரு கற்பனையும் அவர் என்ன செய்யறாரு? சொல்லி சொல்லி சொல்றாரு. கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்னது? சினம் கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. நான் சொல்றது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபசாரம் செய்தாயிற்று அப்படிங்கிற. அப்போ எல்லா கற்பனைகளையும் இயேசு பெருமான் என்ன செய்யறாரு? கூர்மைப்படுத்திக் கொண்டே போறார். அந்த கற்பனை, அந்த பழைய ஏற்பாட்டு கற்பனை இருக்கு பத்தியா, அந்த போதனைகள்லாம் அது உடல் சார்ந்த போதனை. உடலை நீ பரிசுத்தமா வச்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய கற்பனை. உடலை பரிசுத்தமா வச்சுக்க, களவு செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பிறர் பொருளை என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் இது உன்னுடைய உடல் சார்ந்தது. ஆனா இயேசு பெருமான் கற்றுக் கொடுத்தது உள்ளம் சார்ந்தது. உள்ளத்தை நீ சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவர் இயேசு பெருமான் சொல்றாரு. ஸோ அவர் காட்டிய அந்த போதனைகளின் வழியே நம் நடக்க பழக வேண்டும். அடுத்தது இந்த இறையியலினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? இது எல்லாமே படிக்கிறதுனுடைய இது என்னன்னா, ஆன்மாவை பாதுகாப்பதற்காக. யாருடைய ஆன்மாவை பாதுகாப்பதற்காக? என்னுடைய ஆன்மாவையும் நான் பாதுகாத்துக்கணும், பாவம் இல்லாம அது போய் நரகத்தில் போய் கஷ்டப்படாம என்னுடைய ஆன்மாவையும் பாதுகாத்துக்கணும். அதே போல பிறருடைய ஆன்மாவை, அதுக்காக நம்ம போய் நம்ம நற்செய்தி அறிவிக்கிறதுடைய நோக்கமே என்ன நோக்கம்? அவர்களுடைய ஆன்மா எங்க போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால இந்த இறையியலுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளணும். ஆன்மாவுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த ஆன்மா தான், அதுக்காக தான் இந்த இறையியல் தத்துவங்கள், இந்த புனித நூல்கள், இந்த எல்லாமே எதுக்காக? ஆன்மாவுடைய பாதுகாப்பு தான். இயேசு பெருமான் வந்ததே எதுக்காக தான் வந்தாரு? இந்த ஆன்மாவுடைய நன்மைக்காக தான் வந்தார். இந்த ஆன்மா எப்படிப்பட்டதா இருக்கும்? நன்மை செய்து கடவுளோடு வாழ்கிற நிலையும் இந்த ஆன்மாவுக்கு உண்டு. இந்த உலகத்தில் வாழும்போது தீமை செய்து சாத்தானோடு வாழ்கிற அந்த நிலை. இந்த ஆன்மா நித்திய ஜீவன்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும். நித்தியம்ங்கிறது சமஸ்கிருத சொல். நீடு வாழ்வு. இந்த நீடு வாழ்வு யாரோட? சாத்தானோடைய, கடவுளோடைய? கடவுளோட வாழ்கிற வாழ்வு மோட்சம். சாத்தானோடு வாழ்கிற வாழ்வு நரகம், அல்லது கடவுள் இல்லாத இருக்கிற இடம் நரகம். அப்போ அந்த ஆன்மாவுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது நீ எங்க வாழும்போதே கற்றுக்கொள்ளணும். பூமியில வாழும் போதே அதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நேரம். ஏன்னா இயேசு பெருமான் சொல்றாரு, ஒருத்தர் வாசல்ல நின்று லாசரு பிச்சை எடுத்து மிகுந்த கஷ்டத்துக்குள்ள இருக்காரு, ஒருத்தர் பெரும் பணக்காரர். ரெண்டு பேருமே மறிக்கிறாங்க. ஒருத்தர் எங்க போய் விடப்படுறாரு? மோட்சத்தில் ஆபிரகாமினுடைய மடியில் போய் செய்யப்படுறாரு, தேவதூதத்தில் விடப்படுறாரு. இன்னொரு செல்வந்தன் எங்க போய் விடப்படுறாரு? நரகத்தில். அந்த செல்வந்தன் திருந்த முயற்சி செய்யறாரு, ஆனாலும் அவருக்கு வாய்ப்பு, உனக்கும் எனக்கும் பெரிய பிளவு இருக்குப்பா, நீ வர முடியாது. அப்போ எங்க இருக்கும் போதே நீ பயன்படுத்தி கொள்ளணும், பூமியிலேயே நீ பயன்படுத்தி கொள்ளணும். உன்னுடைய ஆன்ம பாதுகாப்பை நீ எங்கேயே உறுதி செய்யணும்? பூமியிலேயே நீ உறுதி செய்யணும். பூமியில உறுதி செய்யாம உன்னால என்ன செய்ய முடியாது? மரித்த பிறகு உன்னால தீர்மானிக்க முடியாது. அதனால ஆன்ம பாதுகாப்பு தான் எல்லாத்திற்கும் அடிப்படை. அப்போ அந்த இறையியலின் முக்கியத்துவம் இந்த ஆன்மா பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிலையினுடைய ரொம்ப முக்கியமான காரணம். சரியா? அப்போ நம்ம இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வியில், உங்களுக்கு இதில் பாடத்தில் எதனா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.
இப்போ நம்ம எந்த கருத்தை நம்ம போய் நம்ம பிற மக்கள் மத்தியில் நம்ம பேசுறதா இருந்தாலும் நம்மளுடைய கருத்து எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உறுதி உள்ளதாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இயற்கையானதாக இருக்கணும், சாதகமாக இருக்கணும். நீ பேசுறது அவன் இருந்த அந்த நம்பிக்கை இழந்து அவன் இருக்கிற அந்த மன பலத்தை கூட அவன் சோர்ந்து போயிடக்கூடாது. அவன் சோர்ந்து போனவனாக இருந்தாலும் அவனுடைய அந்த வார்த்தைகள்லாம் அவனை எப்படி செய்யணும்? புதுப்பிச்சு அவனை பலன் கொள்ள செய்யணும். நான் சொல்றது வளர்ந்தா அதுக்கப்புறம் ஒழுங்கு இருக்கணும், ஒரு ஒழுக்கமானதா இருக்கணும். ஏதோ ஒன்று கற்பனைக்கான காரியங்களை ஏதோ ஒன்று சொல்லி அவனை திசை திருப்பி விட்டு ஒழுங்குலேருந்து மீறி நடந்து விடுது. ஒன்று தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்கு, அரசு ஒரு வகுத்திருக்கிற ஒழுக்கம்னு ஒன்று இருக்கு, கடவுள் யூனிவர்சல் லான்னு ஒன்று இருக்கு. இந்த யூனிவர்சல் லா எங்க இருக்கு? யார் பார்க்குறா? அரசு ஒரு லா வச்சிருக்கு, அந்த லாவை யார் பார்ப்பா? அது போலீஸ்காரர் இங்க வந்து பார்ப்பாரு. யூனிவர்சல் லான்னு ஒன்று இருக்கு, கடவுள் உடைய அந்த நிலை இருக்கு. அவர் அதை இருக்கும்போது அதை யார் பார்ப்பா? அவன் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும், கடவுள் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆமாம் தானே? அப்போ ஒரு எல்லாத்துலேயுமே அந்த ஒழுக்கத்தை நாம் என்ன செய்யணும்? நடக்கும். வரலாற்று பூர்வம் நீ ஒரு எதாவது ஒன்று பேசினா கூட அதில் என்ன வரலாற்று சான்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும், தேடி எடுத்து நம்ம சொல்லும் போதே அதோட சேர்ந்து நம்ம சொல்லும் போது அவங்க அதை என்ன செய்வாங்க? ஈஸியாக ஏற்றுக்கொள்றதுக்காக முடியும். அதுக்கப்புறம் வேதத்துக்கு முரண்பட்டு இருக்கக்கூடாது நம்ம பேசுறது எதுவுமே. அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தி காமிக்கணும், இல்லை நடைமுறையில் ஆகக்கூடியதை சொல்லணும். நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு புதுசாக ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது, பேசவே கூடாது. அப்படி பேசினா ஏதாவது ஒன்று அந்த மாதிரி சொன்னோம்னா அது பயனானது, நடைமுறைப்படுத்தக்கூடியதா இருக்கணும் நம்ம பேசுறது. நான் சொல்றது இதுதான் நார்ம்ஸ் ஆஃப் தியாலஜி. இந்த அடிப்படையில் நம்ம கருத்துக்களை எடுத்துட்டு இயேசு பெருமானுடைய இந்த கருத்துக்களை எடுத்து போய் விதைக்க பழகும். சரியா? அது எதற்காக? ஆன்ம பாதுகாப்பு. யாருடைய பாதுகாப்பு? ஆன்ம பாதுகாப்பு. நம்மளுடைய ஆன்மாவும் பாதுகாக்கிறோம், நம்ம மற்றவங்களுடைய ஆன்மாவும் அழிந்து போகிற. இப்போ ஒரு ஈ இருக்குன்னு வச்சுக்கோ, ஈ இருக்கு. ஈ எங்க உட்காரும்? அது அசிங்கத்துக்கு மேலேயே என்ன செய்யும்? ஈ உட்காரும். திருப்பியும் ஏதாவது சாப்பிட்ற பொருள் ஏதாவது ஸ்வீட் வச்சுன்னா என்ன செய்யும்? தேன் வச்சுன்னா அந்த என்ன பண்ணும்? அந்த ஈ எங்க வந்து உட்காரும்? இங்கே வந்து. நான் சொல்றது புரியுதா? அந்த ஈ மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மா. நம்ம ஆன்மா எப்படிப்பட்டது? எங்கேயும் போயிடும், மரத்துக்கிட்டே போயிடும், எங்கேயும் வரும், தேன்கிட்டையும் வரும். ரெண்டு நிலையும் சதசத்துன்னு சொல்றோம். ரெண்டு இடத்துலையுமே அது இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் இப்படி வச்சு. ஆனால் தேனீக்கள் என்ன பண்ணும்? தேனீக்கள் தேனில் மட்டும்தான், தேனை மட்டும்தான் குடிக்கும். அது எப்போ அந்த நிலை வரும்? இந்த ஆன்மாவுக்கு அந்த நிலை எப்போ வரும்? பரிசுத்தாவியினால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த இறையல் ஒழுங்குல நம்ம நடக்கும்போது தான் நம்ம எதை மட்டும்தான் நம்ம விரும்புவோம்? கடவுளோடு இருக்கிறத மட்டும்தான் விரும்புவோம். அப்போ இந்த ஆன்மா அப்போ பாதுகாப்பா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அப்படி இல்லைன்னா ஆன்மா கெட்டு போயிடும். இங்கேயும் போய் கால் வைக்கிறது, அங்கேயும் போய் கால் வைக்கிறதா என்ன செஞ்சிடும்? நம்ம இது சீரழிஞ்சு போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சரி, நம்ம ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிடலாமா? சரி.